வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. அகஸ்திய மாமுனிவர் தான் செல்லும் இடங்களில் எல்லாமே இறை வழிபாடு, அதாவது சிவபெருமானின் வழிபாடு செய்யறதுக்காக சிவலிங்கங்களை உருவாக்கி வழிபட்டிருக்காரு. அப்படி அவர் வழிபட்ட ஸ்தலங்களும் சரி, சிவபெருமானும் சரி, மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் புகழ் வாய்ந்த இடங்களாகவும் இருக்கு இல்லையா? அப்படிதான் அகஸ்திய மாமுனிவர் தான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஒரு மணல் லிங்கம், மணலால் செய்யப்பட்ட லிங்கம் சிவபெருமான நமக்கு அருளிட்டு போயிருக்காரு. அந்த சிவபெருமான பத்தி தான் நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னால நீங்க இப்பதான் தேகவரி ஜோதிடாலயம் சேனலை முதன்முறையா பாக்குறவங்களா இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிவுக்குள்ள போலாம். அகஸ்திய மாமுனிவரால பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்ட ஸ்தலங்கள் மிகவும் பெருமை மிக்க சிறப்பு மிக்க தலங்களா இருக்கு. அப்படிதான் பாருங்க, திருச்சோபுரபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய திருச்சோபுரநாதர் நமது அகஸ்திய மாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். இந்த திருச்சோபுரபுரம் எங்க இருக்கு அப்படின்னா, கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற சாலையில ஆலப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போனாதான் இந்த திருச்சோபுரபுரத்தை நாம அடைய முடியும். அங்க இருக்கக்கூடிய கோவிலில் நமது திருச்சோபுரநாதர் நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதாவது தியாகவல்லி சமேத திருச்சோபுரநாதர் அப்படின்னு இங்க பெயர் கொண்டு நமக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்திலும் சிறப்பு மிக்க நாமத்தோடு தான் நம்ம சிவபெருமான் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அப்படித்தான் பாருங்க, இந்த ஸ்தலமும் நமது சிவபெருமான் பார்வதி தேவியின் திருக்கல்யாண உற்சவத்தோட இது சம்பந்தப்பட்ட ஸ்தலமா இருக்கு. எப்படின்னா, எப்பவும் நமக்கு தெரிந்ததுதான், கைலாயத்துல பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்குது. உலக மக்கள் அத்தனை பேரும் அங்கதான் கூடியிருக்காங்க. ரிஷிகள், முனிவர்கள் அத்தனை பேரும், சிவனடியார்கள், மக்கள் அத்தனை பேருமே கைலாயத்துக்கு போய் கூடிட்டாங்க அம்மை அப்பன் திருமணத்தை பார்க்கறதுக்கு. உடனே வடதிசை என்ன ஆச்சுன்னா அப்படியே தாழ்ந்து போகுது, தென் திசை மேலேயே போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா பேலன்ஸ் மாறி போச்சு. ஏன்னா வெயிட் அங்க அதிகமா போயிடுச்சு இல்ல, இமயமலை சைடு. கைலாயம் மேல போயிடு, கைலாயம் கீழே வந்துடுச்சு, தென் திசை கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டு இருக்கு. இது பார்த்த சிவபெருமான் அங்க தென் திசையில இருக்கக்கூடிய விலங்குகள், மனிதர்கள் எல்லாருமே, எல்லா விதமான உயிரினங்களும் ரொம்ப சிரமப்படுது. ஏன்னா பேலன்ஸ் தவறுனுச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுது. இதை பார்த்த நம்ம சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அவர் சொல்றாரு, அகஸ்திய மாமுனிவரை நோக்கி சொல்றாரு, நீங்கள் ஒருவர் தென் திசைக்கு போனாலே சமமாயிடும், அதனால நீங்க தென் திசை நோக்கி பயணம் செய்யுங்க, நீங்க அங்க போய் இருங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவரு, ஐயனே, எல்லாரும் இங்க இருந்து நேரடியா உங்க திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது அடியனுக்கு மட்டும் அந்த பாக்கியம் இல்லையா? அம்மைக்கும் அப்பனுக்கும் நடக்கும் திருமணத்தை காணக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு இல்லையா சுவாமி அப்படின்னு அகஸ்திய மாமுனிவர் கேட்கிறாரு. அதற்கு, நீ சென்று கொண்டே இரு, நீ நினைக்கும் இடத்தில் உனக்கு அந்த காட்சியை நான் தருகிறேன் அப்படின்னு நம்ம அப்பன் சொல்றாராம். அதற்காக அவர் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது கடலுக்கு அருகி, கடலூர் இல்லையா, அங்க கடலுக்கு அருகில அப்படியே போய்கிட்டு இருக்காரு. மணல் வெளியில போய்கிட்டு இருக்கும்போது இவர் சிவ பூஜை செய்யக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு. உடனே எங்க பார்த்தாலும் எங்கேயுமே சிவன் ஸ்வரூபமே இல்லை. உடனே அவர்தான் தானே பிரதிஷ்டை செய்வார் இல்லையா? அப்படித்தான் இந்த சோபுரபுரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த
சிவலிங்கத்தை ஸ்தாபிக்க பாக்குறாரு. எப்படின்னா மணல் தான் இருக்காங்க, ஒரே மணல் வெளி. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு சிவபெருமான் அருளால இந்த மணல்ல நம்ம லிங்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சிவன் உருவத்தை நம்மளே வடிப்போம்னு சொல்லி அவரு சிவலிங்கத்தை வடிக்க பாக்குறாரு. அப்ப எத்தனை முறை அவருடைய எல்லா சக்திகளையும் கொடுத்தும் அதிகமான முறை திரும்ப திரும்ப அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஆனா சிவபெருமான் அங்க லிங்க ஸ்வரூபத்துல வரவே இல்லை. அவரால் லிங்க ஸ்வரூபத்தை வடிக்கவே முடியல அகஸ்திய முனிவரால. உடனே அவர் உணர்ந்துட்டாரு, சிவபெருமான் நம்மள சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி, அப்பா என்ன ஆச்சு, எனக்கு எதற்காக இந்த சோதனை, தயவு செய்து எனக்கு உங்களுடைய அந்த லிங்க சுரூபத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசுல உருக வேண்டிண்டு அங்க இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த அரைச்சி அதனுடைய சாரை விட்டு இந்த மணலை எடுத்து சிவலிங்கமா வடிக்கிறார். உடனே அந்த சிவபெருமான் அருளால அந்த இடத்துல சிவலிங்கம் உருவாயிடுச்சு. ஆனா இவர் அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல இவருக்கு சிவலிங்க சொரூபம் வந்த உடனே வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. வயிறு வலி வந்ததும் அதுவும் அதிகமானதும் இவரால எதுவுமே செய்ய முடியல. அப்ப என்னப்பா, அப்பா நீங்க இப்படி எல்லாம் பண்ணினா நான் என்ன பண்ண முடியும், சாதாரண அடியேன் ஞான் அவரே சொல்றாரு, அடியேன் சாதாரணவன் சொல்லி அகஸ்திய மாமுனிவர் சொல்றாரு பாருங்க. அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் கண்ணுக்கு முன்னால பிரதட்சணமா தோன்றிட்டார். பிரதட்சணமா தோன்றி முன்னாடி நிக்கிறாரு பாருங்க. யாரு, நம்ம சிவபெருமானும் அம்மையார் உமையாம்பிகையும் முன்னாடி நிக்கிறாங்க. நின்று அவருடைய வழியெல்லாம் போக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அகஸ்திய மாமுனிவர். எனக்கு நேரடியாவே வந்து காட்சி கொடுத்தவங்களுக்கு நான் என்ன பணிவிடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மனமுருக வேண்டுறாரு. உடனே ஒன்னும் வேண்டாம், நீ இதே இடத்துல நீ கோவில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, இங்கே எல்லா அடியார்களும் வந்து வழிபடுவதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு அகஸ்திய மாமுனிவருக்கு சொல்லிட்டு அந்த மணல் லிங்கத்துக்குள்ளேயே அகஸ்திய மாமுனிவர் அவருடைய திருக்கரங்களால் உருவாக்கிய அந்த மணல் லிங்கத்துக்குள்ளேயே அம்பிகையும் அப்பனும் அதற்குள்ளேயே சென்று விடுகிறாங்க. அப்படியே அதற்குள்ளே மறைந்து விடுகிறாங்க. அதனாலதான் அம்மனும் அப்பனும் அந்த இடத்துல அந்த மணல் லிங்கத்துக்குள்ளேயே உறைந்து போன இடம்தான் திருச்சோபுரபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சோபரநாதர். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நம்மால ஒவ்வொன்னையும் நினைக்க நினைக்க என் அப்பன் சிவபெருமானும் என் அம்மை உமாதேவியும் நமக்கு அதற்போல ஒரு காட்சியை கொடுக்க நாம் என்ன தவம் செய்யணுமோ தெரியலையே. அகஸ்திய மாமுனிவருக்கு நினைத்தாலே காட்சி கொடுத்துட்றாங்க. அதுக்கும் அவங்களுக்கு சிரமப்பட்டுதான் அகஸ்திய மாமுனிவரும் நிறைய தவங்கள் செய்துதான் இதெல்லாம் செய்யறாரு இல்லையா. அவர் சிவனடியாரா இருந்து நிறைய தவங்கள் செய்துதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லையா. அப்படி நல்ல கோவில் எல்லாம் கட்டி நல்ல வழிபாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி நடந்துகிட்டு வரும்போது ஒரு முறை கடல் சுனாமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கடல் அலை வந்து கோவிலையே சுத்தமாக மணலால மூடிடுச்சு. உடனே அந்த காலத்திலேயே நடந்தது இதுன்னு அந்த கோவில் ஸ்தல புராணத்துல சொல்றாங்க. மூடின உடனே ஒண்ணுமே தெரியல. நம்மளை போல சிவபக்தர்கள் நம்ம சிவனை தேடி இங்கே இப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் இருக்குன்னு தேடிண்டு சிவபெருமான வழிபட வரும்போது இங்க கோவிலே இல்லை, வெறும் மணல் பரப்பா இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டு, அப்பனே எனக்கு நீங்க எப்படியாவது எங்களுக்கு இந்த இடத்துல அகஸ்தியர் வழிபட்ட அந்த ஈசனை வணங்குறதுக்கு அருள் கொடுங்க, அருள் புரியுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. வேண்டிக்கிட்ட உடனேயே கொஞ்ச தூரத்துல அவங்களுக்குள்ள வந்த அடியார்கள்லயே ஒருத்தர் நடந்து போகும்போது ஒரு இடத்துல கோபுரத்துடைய கலசத்தோட அந்த முனை இருக்கும் இல்லையா, அது மட்டும் தெரியறது. என்னது இது, ஒரு கோபுர கலசத்தின் முனை தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தள்ளி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மணலை எல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கோபுரத்தோட கலசம் தெரியறது. அப்ப இந்த இடத்துலதான் என்னப்பன் சிவபெருமான் சோபரநாதரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் சுத்தம் பண்ணி மணலெல்லாம் எடுத்துட்டு இப்படி பார்க்கும்போதுதான் இந்த கோவில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.
பாருங்களேன், சிவபெருமானுடைய லீலைகள் நமக்காக, பக்தர்களுக்காக அவரு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்திருக்காருன்னு. இல்லைன்னா அந்த சிவனடியார் இந்த இடத்துல அகஸ்தியரால் வழிபட்ட ஒரு சிவபெருமான் இருக்காருன்னு சொல்லி தேடலைன்னா நமக்கெல்லாம் தெரிய போறாரா? இல்லையா? அவர் மூலியமா, அந்த சிவனடியார் மூலியமா தான் நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. இதுல பாருங்களேன், நேல் விடுங்கண்ணி சமேத மங்களபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சிவபெருமானும் உமாவும் இந்த மணல் லிங்கத்துக்குள்ளேயே போயிட்டாங்க இல்லையா, அதற்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டாங்க இல்லையா, 2 பேரும் அதற்குள்ளேயே உறைஞ்சதுனால அர்த்தநாரீஸ்வரரா அவங்க இந்த இடத்துல கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிவபெருமானுக்கு மஞ்சளும் குங்குமமும் எங்கும் இல்லாத மாதிரி மஞ்சளும் குங்குமமும் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெறுகிறதுனாலதான் இங்க மங்களபுரீஸ்வரர், நேல்விடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி அம்மைக்கும் அப்பனுக்கும் பெயர் இருக்கு. திருநாமம் பாருங்களேன், மங்களபுரீஸ்வரர். அதனாலதான் இந்த கோவில்ல வழிபடுகிறவங்க அத்தனை பேருக்குமே திருமணம் பாக்கியம் ஈஸியா நடக்கும். திருமண தடைகள் இருந்தா அது விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் நமக்கு சொல்றாங்க. அதனால இங்க வழிபடுறவங்க எல்லாருமே மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு அதிகமா கொடுத்துதான் வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. அபிஷேகத்தப்பையும் இந்த மஞ்சள் குங்குமத்தாலும் அபிஷேகம் பண்ணும்போது அங்கிருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்றாங்க. இன்னொரு நல்ல விஷயம் பாருங்க, நம்ம பதிவிலேயே போட்டிருக்கோம், துடையூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல தட்சிணாமூர்த்தி வீணை வச்சு வாசின்னு இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம பதிவிலேயே போட்டிருக்கோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்ல, நம்ம மங்களபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்ல இருக்க தட்சிணாமூர்த்தி இசை வடிவமாவே இருக்காராம் பாருங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? தட்சிணாமூர்த்திய நம்ம தொட்டு பார்த்தாலோ தட்டி பார்த்தாலோ சரி காமா பாத்தா நீசா அப்படின்னு வருது இல்லையா, அந்த 7 ஸ்வரங்களையும் அந்த இசை இங்க இந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம லேசா தட்டி பார்க்கும்போதே கேட்கறது. அதனால இசை படிக்கணும்னு நினைக்கிறவங்க, பாடணும்னு நினைக்கிறவங்க, நிறைய இசை போட்டிகள், பாட்டு போட்டிகள் இதெல்லாம் போய் கலந்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே இந்த மங்களபுரீஸ்வரர் கோயில்ல இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கும் போது அத்தனையுமே அவர்கள் நினைத்தவாறு இசைத்துறையில் முன்னேறி வருகிறார்கள். இதை கண்கூடா நாங்க பாக்குறோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு போட்டியில, இசை போட்டியில நடக்குது, டிவியில எல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி இசை போட்டிகள்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வணங்கிட்டு தான் போறாங்க அப்படின்னும் பக்தர்கள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட வினோதங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா? அதிசயங்கள் நிறைந்த நம்ம சிவபெருமானுடைய ஸ்தலங்களை நாம பார்க்க பார்க்க, அவரை வழிபட வழிபட நமக்கு என்ன சொல்றது, அப்படி ஒரு உணர்வு ஏற்படுது. பக்தி உணர்வுங்கிறது அப்படி ஒரு உணர்வு. பக்தியால, அன்பால நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கலாங்கிறது தான் நம்ம அகஸ்திய மாமுனிவர் நமக்கு அதிகமா சொல்லி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். பாய்.